நான் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சாகணும். அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்க சீரற்ற சூழ்நிலைனால ஒரு விவாதம் ஏற்படுத்துறதுக்கு கோரிக்கையை முன் வச்சிருந்தோம். அதையும் சம்மதிச்சு இன்னைக்கு அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எங்களோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விடயம், நாங்கள் கடந்த ஒரு வாரமாக நூரேலியா மாவட்டம், நான் பிரதித்துவப்படுத்துகிற மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு நான் விஜயம் செஞ்சுருந்தேன். அங்கே போகும்போது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் கட்டாயம் அதுக்கு ஒரு தீர்வுனை எடுத்தாகணும். இதுக்கு முக்கியமான காரணம், கிட்டத்தட்ட 1495 பேர் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 487 பேர் பாதுகாப்பு முகாம்கள் இருக்காங்க. 601 நபர்கள் சொந்தங்கள் வீட்டில் இருக்காங்க, நண்பர்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்த விட முக்கியம், கிட்டத்தட்ட 353 பேர் அவங்கள மீண்டும் அந்த பாதிப்படைஞ்ச வீட்டுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் போக சொல்லியிருக்காங்க, அரசாங்கமும் போக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வளமையாக ஒவ்வொரு தடவையும் நடக்கிறது தான். இது ஆளுங்கட்சியோட தவறு இல்லை, ஆளுங்கட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அவர்களோ பிரதமர் அவர்களோட தவறு இல்லை. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், பெருந்தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமான அளவு அனுபவம் எடுத்திருக்கோம் இந்த விஷயத்தில். இந்த ஒவ்வொரு தடவை இந்த அனர்த்தம் ஏற்படும் போது மறுபடியும் அதே பிரச்சனை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நஷ்டஈடு எப்படி வழங்கலாம், அதே மாதிரி இடிஞ்சு போன வீடுகளை எப்படி திருப்பி கட்டலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம இன்னும் தேடி பார்க்கணும். இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கி மக்கள் மத்தியில் வச்சுருக்க அதிகாரம் அதிகமான அளவு. அப்படி இருக்கும்போது நாட்டில் இருக்க ஏனைய சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மலையகத்துக்குள்ளார அதிகமான அளவு பிரச்சனைகள் இருக்குது நிர்வாக சம்பந்தமாக. அது ஒரு காரணமாக வச்சு தான் இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்தில் வாழ்கிற மக்களை திருப்பி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிறுவனங்கள் தள்ளிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா காணி உரிமை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். டன்சினன் தோட்ட பகுதி இருக்குது. இந்த டன்சினன்ல 3 டிவிஷன் இருக்கு. இந்த டன்சினன் தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வீடு இல்லாமல் பாதுகாப்பு முகாம்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் நான் இந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்க பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி ஒரு விஷயம் எங்கள் கண்காணிப்பு கடியில் வந்துச்சு. அங்கே கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 404 வீடுகளில் நிறைய வீடுகள் வெளியாளுங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 50லேருந்து 60 வீடுகள் பயனாளிகள் இன்னும் உள்ளார போகாமல் இன்னும் வெறுமனையே இருக்குது. நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட. அப்படி இருக்கிற அந்த 60 வீடுகளுக்குள்ளார இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இடமாற்றம் செஞ்சால் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் அங்கே இருக்க கிராம சேவக அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த பாதிக்கப்பட்ட 60 குடும்பங்களும் மீண்டும் டேஞ்சர் ஜோனுக்கு அடியில் இருக்க அந்த லைன் அறைகளுக்கு தான் போய் ஆகணும்னு. ஆனால் நாங்கள் நேரடியாக இந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்கே வாழ்கிறது சரியான கஷ்டம். அப்படி அங்கே இருந்தால் இன்னொரு தடவை வெள்ளம் இல்லாட்டி மண் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா உயிர் பாதிப்பு ஆனாலும் ஆகும். அதை தவிர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் இந்த மாதிரி விடயங்களில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயம்தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்திய தூதுவர் அவர்கள்கிட்ட பேசியிருக்கோம். இந்திய தூதுவர் அவர்கள்கிட்ட பேசி அதே மாதிரி எல்பிடிஏ பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். அவங்கள்ட்ட பேசி இரு தரப்பினர்கிட்ட இருந்தும் நாங்கள் கடிதம் எடுத்திருக்கோம். அந்த கடிதங்கள் 2யுமே தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க சொல்கிற டைரக்ஷனில் தான் அந்த வீடுகளை மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்க முடியுமா முடியாதான்னு தீர்மானம் எடுப்பாங்க. ஆகவே அரசாங்கம் தயவு செய்து அதை கொஞ்சம் அதிகமான அளவு கண் பார்வையிட்டு அதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், என்னதான் நஷ்டஈடு கொடுத்தாலும், என்னதான் இங்கே இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணாலும் ஒரு குடும்பத்துக்கு கட்டாயம் வீடு தேவை. இன்னைக்கு மலையகத்தில் கிட்டத்தட்ட 1,57,000 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வீடு கட்டுறது கஷ்டம். நான் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் என்னதான் 159 உறுப்பினர்கள் இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை இன்னும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் வீடு கட்டுறது ஒரு சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் அதை வச்சு நான் அவங்களை விமர்சிக்க நினைக்கல, யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். அதை வச்சு நான் ஒரே ஒரு விஷயம் முன்வைக்க விரும்புகிறேன்.
இந்த மாதிரி சூழலில் மக்களுக்கு காணியை எடுத்து கொடுத்தா கட்டாயம் அவங்களே தன்னைத்தானே பாதுகாக்கிற சூழலை ஏற்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 5000 குடும்பத்துக்கு மேலாக மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 தற்காலிக குடியிருப்பு இருக்கு மலையகத்தில். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிஸ்கில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள்கிட்டையும் நான் இந்த இடத்துல என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வரும்போது கூட நிறைய நோக்கத்தோடையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு அந்த எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் வந்தாலும் வளங்கள் இல்லை வேலை செய்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள்கிட்ட நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஆட்சியில் நல்லது இருந்திருக்கு, குறைபாடுகளும் இருந்திருக்கு. குறைபாடுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு நல்லதை எடுத்து முன்வைத்து கட்டாயம் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பிரதீபன் அவர்கள்கிட்ட கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, நீங்க இன்னைக்கு மலையகத்துக்காண்டி ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கீங்க. மலையக சமூகம் அவங்களோட நம்பிக்கை உங்க மேல இருக்கு. நீங்க தைரியமா அதிகாரத்தை கையில் எடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்களை வர சொல்லி மக்களுக்கு தேவையான விடயங்களை செஞ்சு கொடுக்கிறது புத்திசாலித்தனம்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பெருந்தோட்ட நிறுவனம் பகுதியிலிருந்து இது வரைக்கும் நிவாரணம் மக்களுக்கு போய் சேரவில்லை. அதே மாதிரி அரசாங்க தரப்புல ஒரே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. கட்டாயம் அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த பாதுகாப்பு முகாமில் வாழ்ற குடும்பங்களுக்கு அங்க இருக்க அரசாங்க அதிகாரி தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க திருப்பியும் நீங்க இருக்கிற லைன் அறைகளுக்கு போய் ஆகணும், திருப்பி இந்த லைன் அறைகளுக்கு போகணும். ஆனா திருப்பி இந்த லைன் அறைகளுக்கு போனா அங்க என்பிஆர் தெளிவா சொல்லியிருக்காங்க, இங்க உங்களால இருக்க முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது மக்களால இங்கிட்டும் போகாம அங்கிட்டும் போகாம நடுவில் மாட்டியிருக்காங்க. ஆகவே இதுக்கு நீங்க தனியாக கண் பார்வையிட்டு இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக இங்கே புதுசாக வந்திருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னதான் அனர்த்தத்தப்ப நீங்க மக்கள் கிட்ட போய் களத்தில் இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு எண்ணம் இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி விடயங்களை முன்வைக்கிறதுக்கு தயவு செய்து அதை விட்டு கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் கிட்டையும் நான் சொல்றேன், ஆளுங்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும், அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும், கொள்கை ரீதியான வேறுபாடுகள் வேறையா இருந்தாலும், ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் அனைத்து இனத்தையும் ஒன்னா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த சபையில நம்ம எல்லாரும் 5 வருஷம் சேர்ந்து பயணிக்கணும். தயவு செய்து எந்த இடத்துலையும் இனவாதத்தை தூண்டி விடாம, எந்த இடத்துலையும் இனவாதிகளுக்கு இடம் கொடுக்காம, அரசாங்கத்துக்கு தேவையான இடத்துல ஒத்துழைச்சு இந்த மாற்றத்தை நிரந்தர மாற்றமா கொண்டு வர நம்மளும் பாடுபடும். நன்றி. கரு ஆதம்பாவா மந்திரி